திருச்சியில் மத்திய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட் நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் ஜனநாயக அமைப்புகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகைகள் அளிக்கும் வகையிலும் சாதாரண உழைக்கும் மக்களுக்கு எந்தவித சலுகைகளும் இல்லாமல் குறிப்பாக தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையிலும் மத்திய பட்ஜெட் இருப்பதால் மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் ஒன்றிணைந்து தில்லைநகரில் உள்ள மத்திய அரசின் பாஸ்போர்ட் கிளை அலுவலகம் முன்பு மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜீவா தலைமையில் மத்திய அரசை கண்டித்து பட்ஜெட் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்டதால் தனித்தனியாகச் சென்று நகலை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியே பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. மக்கள் கலை இலக்கிய கழக கலைக்குழு பொறுப்பாளர் லதா, புரட்சிகர ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட துணைத் தலைவர்கள் ஆனந்த், செந்தில், ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சிவா, மாவட்ட செயலாளர் மணலிதாஸ், முன்னாள் தலைவர் செல்வராஜ், மக்களதிகாரம் மாவட்ட பொருளாளர் கார்கி, ஜனநாயக சமூக நல கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி விடுதலை அரசு மற்றும் ரெட்பிளா கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ராமலிங்கம் உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஒன்றிய மோடி